வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இறக்குமதி வரிகள் இரட்டிப்பாக்கப்பட்டதற்கும் இந்தியாவை ஒரு இறந்த பொருளாதாரம் என்று அழைத்ததற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை குறிவைத்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விமர்சித்தார். டிரம்பின் பெயரை குறிப்பிடாமல் ஆனால் டிரம்பை தான் குறிக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் வகையில் பேசிய அவர், தங்களை உலக முதலாளி என்று நினைக்கும் சிலர் இருக்கிறார்கள். இந்தியாவின் விரைவான வளர்ச்சியினை அவர்கள் விரும்பாததால் இந்திய பொருட்களை விலை உயர்ந்ததாக மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று கூறினார். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஒருதலைபட்சமான இறக்குமதி வரி விதிப்புகளை அறிவித்ததை தொடர்ந்து டிரம்பை குறிவைத்து தாக்கிய மோடி அரசாங்கத்தின் முதலாவது மூத்த அமைச்சர் இவர்தான். தொடர்ந்து பேசிய ராஜ்நாத் சிங், உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக நாம் மாறுவோம் என்று கூறும் போது மக்கள் நம்மை கேலி செய்வார்கள். அவர்கள் சிரித்தனர். இன்று மோடியின் தலைமையில் இந்தியா உலகில் வேகமாக முன்னேறி வருகிறது என்பதை முழு உலகமும் ஏற்று வைத்திருக்கிறது. இந்த ஜதார்த்தத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்தியாவின் விரைவான வளர்ச்சியை விரும்பாத சிலர் உள்ளனர். அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. நாம் தான் முழு உலகத்திற்கு முதலாளி. இந்தியா எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்ற கோபத்தில் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அவர் மேலும் பேசிய போது, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விலை உயர்ந்ததாக மாற்ற முயற்சி நடக்கிறது. மற்ற நாடுகளில் உள்ள வாங்குவோர் அவற்றை வாங்கக்கூடாது என்று சிலர் திட்டமிடுகிறார்கள். இந்தியாவில் இந்தியர்கள் தயாரிக்கும் பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது அந்த நாடுகளில் தயாரிக்கப்படும் பொருட்களின் அளவை விட விலை உயர்ந்ததாக மாறுவதை உறுதி செய்ய பலர் முயற்சி செய்கிறார்கள். இந்திய பொருட்கள் விலை உயர்ந்ததாக மாறும் போது உலகின் பிற பகுதிகளில் உள்ள மக்கள் அவற்றை வாங்க மாட்டார்கள். இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. உலகின் எந்த சக்தியாலும் இந்தியா உலகில் ஒரு பெரிய சக்தியாக மாறுவதை இப்போது தடுக்க முடியாது என்று சிங் கூறினார். இந்திய அரசின் மூத்த அமைச்சர் ஒருவர் இப்படி பேசியிருப்பது டிரம்பின் வரி விதிப்பை இந்தியா மிக தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது என்பதை காட்டுகிறது. டிரம்புடன் நேரடியாக மோத இந்தியா தயங்காது அல்லது தயாராகிறது என்பதையும் காட்டுகிறது. டிரம்ப் வரி விதிப்புகளை அறிவித்த போது அது ஒரு மிரட்டல் என்று சில ஆய்வாளர்கள் கூறினார்கள். இந்தியாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு சாதகமான ஒப்பந்தத்தை பெற முடியுமோ அதை பெறுவதற்கே டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் வரி விதிப்புகளுக்கு முன் ஒரு இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்துவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி நடக்கவில்லை. கடந்த 7ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 25% வரி விதிப்பு தொடங்கிவிட்டது. இம்மாத இறுதிக்குள் அது 50% மாறியும் விடலாம். மற்றொரு விஷயம், டிரம்புக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு கருத்து தெரிவித்தால் உடனடியாக அந்த நாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது வழக்கம். அது பற்றி இந்தியா கவலைப்படவில்லை என்பதையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பேச்சு காட்டுகின்றது. மொத்தத்தில் அமெரிக்காவிலிருந்து விலகி செல்லவும் இந்தியா தயங்காது என்ற இந்த பேச்சின் மூலம் இந்தியா காட்டியுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் அதிகரித்து வரும் பாதுகாப்பு ஏற்றுமதியின் உதாரணத்தினை மேற்கோள் காட்டினார். பாதுகாப்பு துறையில் நமது நிலைமை என்னவென்றால், முன்பு எமது ராணுவ சாதனங்கள் கிட்டத்தட்ட அனைத்தும் உலகின் பிற நாடுகளில் தயாரிக்கப்பட்டவை. அவை வெளிநாட்டினரால் செய்யப்பட்டவை. நமக்கு ஏதாவது தேவைப்படும் போது உலகின் பிற நாடுகளில் இருந்து எல்லாவற்றையும் வாங்கி செல்வோம். விமானம், ஆயுதங்கள், தளங்கள் என எதுவாக இருந்தாலும் மற்ற நாடுகளிலிருந்து எல்லாவற்றையும் வாங்கினோம். இப்போது இந்திய மண்ணில் இவற்றில் பலவற்றை நாங்கள் தயாரித்து வருகிறோம். எங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றோம். உலக நாடுகள் எங்கள் பொருட்களை வாங்குகின்றன. 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல் பதவி காலத்தை தொடங்கிய போது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி 600 கோடியாக இருந்தது. இப்போது நாங்கள் 24,000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள பாதுகாப்பு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இது இந்தியாவின் பலம். இது புதிய இந்தியாவின் புதிய பாதுகாப்புத்துறை ஏற்றுமதிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்று கூறினார். இந்தியா மீது அமெரிக்காவின் அதிக உச்ச வரி விதிப்புக்கு என்ன காரணங்கள் டிரம்பால் கூறப்பட்டன என்பதை பாருங்கள். அந்த காரணங்கள் வர்த்தக வேறுபாடு, அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவின் அதிக வரி விதிப்பு மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியது என்று டிரம்ப் கூறியிருந்தார். அவற்றை விட வெளியே கூறப்படாத மற்றொரு காரணமும் உண்டு. சீனாவின் பொருளாதாரம் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாலும் அமெரிக்கா சீனா மோதல் காரணமாகவும் அமெரிக்க நிறுவனங்களின் டாலர் இந்தியாவில் கொட்டியது. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதில் உற்சாகமாக இருந்தன. சீனா அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக போருக்கும் ஒரு வழி தாய்வானுடன் ஒரு உண்மையான போருக்கும் தயாராக இருப்பதால் சீனாவுக்கு வெளியே பாதுகாப்பான நாடு ஒன்றில் முதலீடு செய்ய விரும்பிய அமெரிக்க மெகா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்தன. அதன் மூலம் சீன வர்த்தகத்தின் அபாயத்தை அமெரிக்க நிறுவனங்களால் குறைக்க முடிந்தது. ஆப்பிள் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் பில்லியன் கணக்கான டாலரை கொட்டின. இந்தியாவின் உள்நாட்டு சந்தையிலும் பொருட்களை விற்கலாம். அத்துடன் அமெரிக்கா மற்றும் பிற இடங்களுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என்பது இரட்டை வர்த்தக நன்மையாக இருந்தது. அந்த முதலீடுகள் லாபகரமானதாக இருப்பதுடன் சிறந்ததாகவும் இருக்க வேண்டும்.
உலகின் தொழிற்சாலையாக இருக்க சீனாவை அனைவரும் சார்ந்திருப்பதை குறைக்க அல்லது அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்தன. அதை தடுக்க விரும்புகின்றார் ட்ரம்ப். அதனால் தான் பங்களாதேஷ், வியட்நாம், ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்று ஆசிய போட்டியாளர்களை விட ஏற்கனவே மிக அதிகமாக இருக்கும் 25% இறக்குமதி இந்திய இறக்குமதி மீது விதிக்கப்பட்டது. அத்தகைய வரி வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்திய முதலீட்டின் நம்பகத்தன்மையை குறைக்கும். 50% இறக்குமதி வரி அதை கொன்றே போட்டுவிடும். சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவில் வெளிப்படையாக உருவாக்கப்பட்டு வரும் 2 தொழில்களை ட்ரம்ப் குறிவைத்தார். அதில் ஒன்று இந்தியா உலகளவில் சிறந்த நன்மைகளை கொண்ட மற்றும் அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு $10 பில்லியன் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் மருந்துகள். தற்போது மருந்துகளுக்கு இறக்குமதியில் விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ட்ரம்பின் அறிவிப்பின்படி மருந்துகள் சிறப்பு இறக்குமதி வரியை எதிர்கொள்ள உள்ளது. இது இறுதியில் 250% எட்டக்கூடும் என்று ட்ரம்ப் கூறினார். புதிய வரி விதிப்பு ஒரு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இது அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் செய்து பில்லியன் கணக்கான டாலர் முதலீட்டுகளை வெளியேற்றும் திட்டம். அமெரிக்காவில் வாங்கப்படும் ஜெனரிக் மருந்துகளில் கிட்டத்தட்ட 40% இந்தியா உற்பத்தி செய்கின்றது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகின்றன என்று பொதுப்படையாக கூறும்போது அது ஏதோ இந்திய தயாரிப்பு என்று தெரிகிறது அல்லவா? அந்த மருந்துகளை இந்தியாவில் தயாரிப்பது யார் என்று கொஞ்சம் துருவி பாருங்கள். இந்திய மருந்து தயாரிப்புக்குள் அமெரிக்க நிறுவனங்கள் இருப்பது தெரியும். உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறோம். இந்தியாவில் முதலீடு செய்துள்ள பல அமெரிக்க நிறுவனங்களில் ஒன்றான எலிலில்லி சமீபத்தில் ஒரு இந்திய தொழிற்சாலையில் $3 பில்லியன் முதலீடு செய்தது. ட்ரம்பின் திட்டம் மருந்து உற்பத்தியை இந்தியாவிலிருந்து வெளியேற்றி அமெரிக்காவுக்கு மீண்டும் கொண்டு செல்வது. ட்ரம்ப் இந்தியாவில் குறிவைத்த இரண்டாவது குறைக்கடத்திகள் தயாரிப்பு. குறைக்கடத்திகள் மீது மற்றொரு சிறப்பு இறக்குமதி வரியை விதிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்திய மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் கிழக்கு ஆசியாவில் உள்ள சில நிறுவனங்களுக்கும் இந்த துறையில் இந்தியாவை உச்ச அளவுக்கு கொண்டு செல்ல முதலீடு செய்து வருகின்றனர். அதற்கு சமீப கால உதாரணம் அமெரிக்காவின் இடாஹோவை தளமாக கொண்ட மைக்ரான். மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் சிப் தயாரிக்கும் வசதிகளை உருவாக்கி $2.5 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய மேலும் பல அமெரிக்க நிறுவனங்கள் தயாராகின்றன என்பது ட்ரம்புக்கு தெரியும். இந்த இறக்குமதிகள் மீது விதிக்கப்படும் வரிகள் அந்த நிறுவனங்களின் இந்திய பயணத்திற்கு பிரேக் போட்டுவிடும். நியூயார்க் முதலீட்டு நிறுவனமான பிளாக்ஸ்டோனின் தலைமை நிர்வாகி ஸ்டீபன் ஸ்வாஸ்மேன் இந்த ஆண்டு உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை தூண்டுவதற்காக இந்திய தரவு மையங்களில் $11 பில்லியன் முதலீடு செய்வதாக கூறினார். இப்போது அமெரிக்க முதலீட்டு நிபுணர் ஒருவர் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் பெயர் வெளியிடாத நிலையில் கூறிய போது இந்த இந்திய முதலீடுகளில் அவற்றின் டாலர் மதிப்பை விட அதிக ஆபத்து இருப்பதாக கூறினார். பிளாக்ஸ்டோன் போன்ற நிறுவன முதலீடுகள் இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தகத்தின் எதிர்காலத்தை பற்றியவை என்று கூறியவர் அவை ஒரு பொருளாதாரத்திலிருந்து மற்றொரு பொருளாதாரத்திற்கு நிபுணத்துவத்தை கொண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா இதனால் பயனடைந்து கொண்டிருந்தது, ஆனால் இப்போது அது ஒரு பாதிப்பு போல் தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய அமெரிக்க உறவின் உரசல் மிகப்பெரிய நிச்சயமற்ற தன்மையினை உருவாக்கி உள்ளது. அடுத்த பெரிய முதலீட்டு பந்தயத்தில் இணைய யார் விரும்புவார்கள்? அமெரிக்க இந்திய சமன்பாட்டின் சில பகுதிகள் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக தெரிகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருட்களின் வர்த்தகம் அல்ல, அதிலிருந்து மாறுபட்ட மக்கள் பரிமாற்றங்கள். அமெரிக்க பயிற்சி பெற்ற இந்தியர்கள் மும்பையின் அலுவலகங்களில் இருப்பதை போலவே அமெரிக்க வாரிய அறைகளிலும் இந்தியர்கள் உள்ளனர். இந்த பரிமாற்றத்தின் ஒரு அம்சம் இந்தியாவில் உலகளவில் ஒருங்கிணைந்த உயர்நிலை அலுவலகங்களின் பெருக்கம். இது முதலில் தகவல் தொழில்நுட்பத்திலும் பின்னர் தொழில்களிலும் ஒரு பிரகாசமான இடமாக உள்ளது. கடந்த ஆண்டு $65 பில்லியன் மதிப்புள்ளதாக இந்த பரிமாற்றம் கணிக்கப்பட்டது. மற்ற நாடுகள் அனுப்பும் அலுவலக வேலைகளுக்கான மையமாக உள்ள இந்தியாவின் திறன் சீனாவிடம் இல்லை. புதிய இறக்குமதி வரிகள் பல இந்திய தொழிற்சாலைகளை பயமுறுத்துகின்றன. அதே நேரத்தில் இந்தியாவில் முதலீடு செய்த பெரும்பாலான அமெரிக்க முதலீட்டாளர்கள் இன்னமும் தப்பியோடவில்லை. இருப்பினும் 2020ஆம் ஆண்டு இந்தியாவும் சீனாவும் தங்கள் எல்லையில் மோதிக்கொண்ட போது என்ன நடந்தது என்பதை அவர்கள் நினைவில் கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே இரவில் சீன நிறுவனங்கள் தங்கள் இந்திய முதலீடுகளை நஷ்டத்தில் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நிஜப்போர் மற்றும் இறக்குமதி வரி போர்கள் நிச்சயமாக வேறுபட்டவை. ஆனால் அமெரிக்க முதலீட்டாளர்களால் சீனாவுக்கு மாற்றீடாக பார்க்கப்பட்ட இந்தியாவுக்கு அமெரிக்க ஒத்துழைப்பு இனி யாரும் நம்பக்கூடிய ஒன்றல்ல, குறைந்தபட்சம் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் வரை.